என்னப்பா ரஜபு மாசம் வந்தா மேராஜ்ங்கிற பேர்ல ஒரு நோன்பு தானங்க வைக்கிறோம். ரஜபு மாசம் மேராஜ்ங்கிற பேர்ல எல்லாரும் சினிமாவுக்கு போலாம். இது கெட்ட செயல். நாங்க என்ன சொல்றோம்? தண்ணி அடிக்கலாம், சிகரெட் குடிக்கலாம், இது நோன்பு வைக்கலாங்கிறோம், நைட்ல தொழுகலாங்கிறோம். இது நல்லது தானே? இதானே கேட்பார்கள். இந்த தௌஹீத்வாதிகள் வந்தார்கள், எல்லா அமல்களையும் பாழாக்கி விட்டார்கள். இருக்கிற அமல்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன? ரஜபு மாசங்கிற பேர்ல நோன்பு இல்ல, ஷபே பராத்துங்கிற பேர்ல நோன்பு இல்ல, கத்தம் இல்ல, ஃபாத்தியா இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு நம் மீது வாரி தெரிக்கிறார்களே, இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனது உண்மை, 7 வானங்களுக்கு போனது உண்மை, சொர்க்கம் எடுத்து காட்டப்பட்டு அதை பார்த்தது உண்மை, நரகம் எடுத்து காட்டப்பட்டு பார்த்தது உண்மை, நபிமார்களோடு பேசியது உண்மை, பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே தொழ வைத்தது உண்மை, 50 வக்து தொழுகை 5 வக்து தொழுகையாக கடமையாக்கப்பட்டதும் உண்மை. இதையெல்லாம் நாம் மறுக்கவில்லை. அந்த நாளை முன்னிட்டு இரவில் ஒரு புதிய ஒரு தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை, 300 தஸ்பீஹ்கள் அதில் சொல்லப்பட வேண்டும் என்று உண்டாக்கி இருக்கிறார்களே, அதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இல்லை. அந்த மேராஜ் நோன்பு என்கிற பெயரில் பகலில் நோன்பு வைக்கிறார்களே, அதற்கு ஆதாரம் இல்லையே. எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? கேட்டால் என்ன சொல்வார்கள்? நல்லதுதானே. இதற்குத்தான் அல்லாஹ் சொன்னான், நல்லதுதானே என்று நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இந்த துன்யாவில் செய்த எல்லா காரியங்களும் பாழாகிவிட்டது என்று அல்லாஹ்